He is not a comedian, first of all. எனக்கு தெரிஞ்ச வரையும் ராகுல் வந்து வெரி சென்சிட்டிவ் அண்ட் வெரி சீரியஸ் கேரக்டர். ஏன்னா அவன் வந்து அவங்க அம்மாவை தனியாக அவன் வேலை செஞ்சு காப்பாற்றி கூப்பிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷனு. அவனுக்கு டான்ஸ் டேலண்ட் ஒன்று இருக்குது. அவன் அதை கிவ் அப் பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. ஹி இஸ் அ குட் ஜிம்னாஸ்டிக், நல்லாவும் ஜிம்னாஸ்டிக்கும் பண்ணிட்டு இருந்தான். அதையும் வந்து விட்டுட்டானே அப்படின்னு ஆயிடுச்சு. டேய் வண்டியில் பார்த்துப்போ, ஹெல்மெட்டு போட்டுப்போ, இதை சொல்லாத ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்? நீங்கள் வந்து இல்லாதப்ப பிடிச்சி அழுது போயிட்டேடா அது பண்ணிட்டேடா, இருக்கிறப்ப ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை, ஐ நெவர் பிலீவ் லைக் அவன் செத்துட்ட மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. அது மீறி நான் போய் பார்க்குறது ஃபேமிலியை ஒன்று ஆறுதல் சொல்கிறதுக்கோ இல்லை பசங்க அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ எனக்கு தைரியமும் இல்லை. ஏன்னா நான் அவனை சீரியஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சின்ன பையன், ஏன்னா எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஒரு அப்பா அம்மாவோட அழகாக ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு அட்மிஷன் போட்ட பையன். அதுக்கப்புறம் அவனுக்கு நடந்த விஷயங்கள்லாம் வந்து அப்பா இல்லை, அப்புறம் அப்பா வந்து இப்படி இன்னொருத்தர்கிட்ட போயிட்டாங்க, நிறைய இஷ்யூஸோடு தான் வந்திருக்கான். அவனுக்கு அந்த ஸ்டார்டிங்லேருந்து அவங்க அப்பா ஒன்ஸ் விட்டு போயிட்டாரு அப்படின்றதுக்கப்புறம் நிறையா பிரச்சனை. இது அவன் லைஃப் ஒன்று ட்ராவல் பண்ணி வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து என்கிட்ட நிறையா பேசியிருக்கான். சார் வணக்கம் சார். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர் ராகுல் வந்து தவறிட்டார். ஆக்சுவலாக அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நாங்கள் பார்க்கும்போது அவர் உங்களை ஒரு மென்டர் மாதிரி பார்த்துருக்காரு. நீங்கள் தான் அவருக்கு டான்ஸ் டீச்சர் அப்படின்ற விஷயமும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக அவர் உங்களுக்கு எப்படி சார் பழக்கமானார்? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஈரோட்டில் வந்து ஒரு ப்ரோவோக் டான்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் கம்பெனின்னு ஒரு டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஜாஃபருக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜில் வந்த ஒரு பையன் தான் வந்து ராகுல். ஒரு ஃபஸ்ட் டைம் என்கிட்ட அட்மிஷன் போட்டு வரும்போது அவங்க அம்மா அவங்க அப்பா ஃபேமிலியாக தான் வந்தாங்க. ஃபேமிலியாக வந்து நல்லபடியாக பேசி தே போத் வாண்ட் டு இந்த பையன் ஏதாவது நல்லா பண்ணணும், நிறைய டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசி அட்மிஷன் போட்டு போனாங்க. அதுதான் நான் ராகுலில் கனெக்ட் ஆன விஷயம். ஸோ தென் வந்து அதுக்கப்புறம் கிளாஸஸ்க்கெலாம் வந்துட்டு இருந்தாப்புல. கிளாஸஸ்க்கு வந்துட்டு இருந்தால் அப்போ ஸ்கூல்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஸ்கூலோ என்னமோ 10th or 9th அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், பின்னாடி எங்கள் கூட பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நான் வந்து ஸ்டேஜோ இல்லை டிவி சேனல்ஸ்லாம் பண்ணும்போது பின்னாடி பேக்கப்லாம் ஆடியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் சடனாக கொஞ்ச நாள் ஆளவே காணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பாருங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரினா வீட்டில் சுச்சுவேஷனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அம்மா விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். அதுக்கப்புறம் ஓகேப்பா இப்போ எப்படி இருக்குது, நான் ஒரு சில அட்வைஸ் சொல்லிட்டு ஒரு தைரியம் சொல்லி அனுப்புவோம்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைடா, பார்த்துக்கோ, நம்ம தான் நிற்கணும், அடுத்து நீ தான் பண்ணணும், நல்லா பண்ணு, என்ன ஒர்க் போகிறேன், எடிட்டிங் ஏதோ ஒர்க் போகிறேண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டிசைனிங் ஒர்க்கு அது பண்ணுறாங்க, இவ்வளோ தராங்க, ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு ராகுல் எப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த மாதிரி டிசிஷன் எடுக்க போகிறான் அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஒரு கால் பண்ணி கேட்பான், இல்லை நேரில் வரும்போது கேட்பான். நேரில் பார்க்கணுண்ணா, நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்னு. நேரில் வரும்போது அப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு மேரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம ஒரு பிரதர்ஹுட்டாக நம்ம ஒரு அட்வைஸ் சொல்லுவோம்ல, ஏன் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுற, இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணதும் இல்லை, எல்லாத்தையும் டிமோட்டிவேட் பண்ணதும் இல்லை. நல்ல விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணி நல்லா பண்ணு, நல்லா வரும்னு சொல்லியிருக்கேன். சில விஷயம் எதுக்கு ஏன் பார்த்து யோசிச்சு பண்ணுலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் தான் எனக்கும் ராகுலுக்கும். ஹி இஸ் வெரி ரெஸ்பெக்ட் ஆன் மீ. நிறைய இஷ்யூஸோடு தான் வந்திருக்கான். அவனுக்கு அந்த ஸ்டார்டிங்லேருந்து அவங்க அப்பா ஒன்ஸ் விட்டு போயிட்டாரு அப்படின்றதுக்கப்புறம் நிறையா பிரச்சனை. இது அவன் லைஃப் ஒன்று ட்ராவல் பண்ணி வரும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து என்கிட்ட நிறைய பேசியிருக்கான். சார் ராகுலுக்கு இப்படி ஆகிடுச்சு, அவர் தவறிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் உங்கள் மைண்டில் ப்ராசஸ் ஆன விஷயம் அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த நிறைய தாட்ஸ்லாம் வரும்ல, அப்போ எப்படி வந்தான், என்ன பண்ணா, அவங்க அம்மா அப்பா என்னாச்சு, எதனால் அந்த ஸ்டேஜுக்கு போச்சு, எப்படி கலந்து வந்தான் அப்படின்லாம் இருக்கும். ஒரு பக்கம் கோபமாகவும் இருந்தது. ஏன், எதுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில், எதுக்கு இவ்வளோ அவசரம், அப்படி என்ன நம்ம புதுசாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் கோபமும் இருந்தது. ஏன்னா he is not a comedian, first of all.
எனக்கு தெரிஞ்ச வரையும் ராகுல் வந்து வெரி சென்சிட்டிவ் அண்ட் வெரி சீரியஸ் கேரக்டர். ஏன்னா அவன் வந்து அவங்க அம்மாவை தனியாக அவன் வேலை செஞ்சு காப்பாற்றி கூப்பிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டான். போனதுக்கப்புறம் நிறைய வேலை பார்க்குறான், நிறையா இது பண்ணுறான், எல்லாமே ஓகே, எவ்ரி திங்ஸ் ஃபைன். நிறையா வீடு வாங்கி அவங்க அம்மா வச்சுருக்கேனா, நான் அம்மா எப்படி வச்சுருக்கேனா, இப்படிலாம் இருக்குது, எல்லாமே ஓகே. பட் அப்படிங்கும்போது அவனுக்கு டான்ஸ் டேலண்ட் ஒன்று இருக்குது. அது வந்து அல்டிமேட் கோர். அவன் அதை கிவ் அப் பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது எனக்கு. ரெண்டாவது, இஸ் அ குட் ஜிம்னாஸ்டிக். நல்லாவும் ஜிம்னாஸ்டிக்கும் பண்ணிட்டு இருந்தான். அதையும் வந்து விட்டுட்டானே அப்படின்னு ஆயிடுச்சு. அது லோவாகி இந்த காமெடியன்ன்ற கேரக்டர் வந்து ரீல்ஸில் வந்து அந்த அவனோட ப்ரொஃபைலில் காமெடியனாக காட்டி நிறைய பேரை சிரிக்க வைக்கணும், மகிழ வைக்கணும், இதெல்லாம் பண்ணும்போது டோட்டலாக அந்த ஜோனுக்கு போய் நல்லா ஃபேமான நிறைய பேர் நல்லா சிரித்தாங்க, எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் ஆனால் நம்மளுக்கு இருக்குன்னா, நம்மளுக்கு ஒரு ஒரிஜினல் டேலண்ட்டுக்கு கிடைக்கிற இடமோ தகுதியோ ப்ரைஸோ இஸ் டிஃப்ரெண்ட். காமனாக நம்ம வந்து ஃபேம் ஆகி இன்ஸ்டாவில் நிறைய ஃபேம் ஆகி அந்த ஃபேமை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸு அனுபவம் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடாது. இப்போ இவ்வளோ பண்ணி எல்லாம் நான் தான் சொல்கிறேன், ஹீ இஸ் நாட் அட் ஆல் காமெடி கேரக்டர். ஹீ இஸ் வெரி சீரியஸ் அண்ட் வெரி சென்சிட்டிவ், வெரி இன்னசென்ட் கேரக்டர். அண்ட் சார், நீங்கள் இவ்வளோ தூரம் ராகுல் பற்றின பேசின விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்டோம். ஆக்சுவலி ராகுல் வந்து எவ்வளோ டேலண்டான பர்சன் சார், அவர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். ஹீ இஸ் அ மல்டி டேலண்டட் பர்சன். ஆனால் உங்களுக்கு டான்ஸுன்றது கடல் மாதிரி. நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த அந்த விஷயத்தில் இருக்கீங்களோ, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்களோ அவ்வளோ கற்றுக்கிறீங்க. டான்ஸுன்றது அந்த மாதிரி தான். ஆனால் அது வந்து கிவ் அப் பண்ணிட்டாப்புல, ஜிம்னாஸ்டிக்காக கிவ் அப் பண்ணிட்டாப்புல, நல்ல எடிட்டிங் டேலண்ட் இருந்துச்சு, கிவ் அப் பண்ணிட்டாப்புல. இதெல்லாம் ஓரமாக கம்மியாக ஊறுகா மாதிரி வச்சுட்டு அந்த காமெடின்றது உட்காந்து பேசி அந்த அந்த விஷயத்தை அதிகமாக எடுத்தனால நிறைய பேர் சிரித்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, எல்லாம் ஓகே. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஃபேமை நீங்கள் லைம் லைட்லேயே வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். தட்ஸ் கோயிங் டு பி ஆர்டிஃபிஷியல்ல. அப்போ நீங்கள் மனசார ஒன்று பண்ண முடியாது. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கூட எனக்கு கால் வந்துருந்தது, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஐ சை saw the மிஸ் கால். ஓகே ஓகே. ஆனால் நான் அதை நான் ப்ராக்டிஸில் இருந்தனால நான் பார்க்கல. தென் அடுத்த கால் வந்து இதுதான். ஆமாம், இந்த மாதிரி தான் வந்தது. நான் பேசியிருக்கலாமே அவர்கிட்ட ஒரு வார்த்தை அப்படின்லாம் ஃபீல் பண்ணேன். பட் அதுதான் சொல்கிறேன், எனக்குள்ள ஒரு கோபம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி கூட சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ணிட்டு தானே போகிறான். இல்லை யாரோட அதுக்கு போகிறீங்க, அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குல்ல. கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த பிஸ்கட் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த பீப்புளை பார்க்குறீங்க, அவங்க தாட் ப்ராசஸ் அந்த பையன் மேலே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு நல்ல விஷயமா போகிறான், அமைதியாக இந்த மாதிரி போகிறான், அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கூட அவனை காப்பாற்றிருக்கலாம்ல, ஏன் முடியல? ஏதோ ஒன்று தடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். இப்போ இவ்வளோ நல்லது பண்ணுற எதுவுமே நடக்கலையே. ஏன் ஒரு விஷுவலில் கொண்டு வர்றதுக்கு, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 2 days 3 days அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஆடியை பர்ஃபார்ம் பண்ணுறதுல இருக்கிறது தான் சோல். அது இல்லை, சோல் போச்சு. ஒரு டேலண்ட்டில் இருக்கிறது மெயினாக சோல். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா சோல்ஃபுல்லாக பண்ணுறது தான் விஷயம். அந்த சோல் போயிடுச்சு. அண்ட் சார், நீங்கள் ராகுலை வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே பார்த்துருக்கீங்க. ஒரு ஃபேமிலியாக வந்து அட்மிஷன் போட்டு டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்த ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கா? சார், இப்படி பையன் பர்ஃபார்ம் பண்ணுறானே, நம்ம பார்த்ததே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே, நீங்கள் பார்த்து வியந்த டேலண்ட் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நாங்கள்லாம் வந்து டான்ஸை வந்து ஒரு சர்வைவலுக்காக தான் அதுக்குள்ளே போகிறோம். டான்ஸ் கற்றுக்கணுன்றதை தாண்டி டான்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு காசு தருது அப்படின்றதுக்குள்ளே போகிறோம். என்னை பொறுத்த வரையும் ஒரு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு அவனையும் சர்வே பண்ணிக்கிட்டு, ஃபேமிலியும் சர்வே பண்ணிக்கிட்டு, ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, அவனும் சர்வே பண்ணிவிட்டு, அந்த டேலண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொண்டு போகிற பையன் எல்லாருமே லெஜண்ட்ஸ் தான். அது வித்தியாசம்லாம் கிடையாது. அந்த மாதிரி பையன் யூனிக் தான். அந்த மாதிரி பையனில் ஒரு பையன் ராகுல். ஏன்னா இந்த வயசில் அவன் வேலைக்கு போய் அவன் ஃபேமிலியை பார்த்து அவனுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் சூஸ் பண்ணி டேலண்ட்டையும் வச்சுக்கிட்டு ஒய்ஃபையும் கல்யாணமும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரியாரிட்டிஸையும் வச்சுக்கிட்டு அடுத்து வீடு கட்டணும், இந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக பாசிட்டிவாக நினைக்கிற ஒரு பையன் தான் அவன். ஸோ அது ப்ராப்பராக இல்லை அப்படிங்கும்போது அந்த அந்த பையன் தான் யூனிக்னஸ். என்னை பொறுத்தவரையும் அவன் யூனிக்னஸ். அதை யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, ராகுல் மட்டும் கிடையாது, எல்லாருமே யூனிக் தான். வித்தியாசமான டேலண்ட், வித்தியாசமான திறமை படைச்சவங்க தான். இதில் ஃபேமிலியும் பார்க்கணும். ஃபேமிலியும் பார்த்து எக்கனாமிக்காகவும் அவன் ஸ்டேபிள் ஆகணும், அவன் உடம்பையும் பார்த்துக்கணும்.
இது இது எல்லாத்துக்கும் உண்டான ஒரு பையன் தான் அவன். ஸோ நான் அவனை அப்படிதான் பார்க்குறேன். அதுக்கு தான் அந்த பையனுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தனே தவிர மற்றபடி அவன் பர்டிகுலர் டேலண்ட்டுக்கு இல்லை. பிகாஸ் மற்றவங்க பர்டிகுலர் டேலண்ட்டுக்கு தே வில் அப்ரிஷியேட் ஹிம் லைக் ஓகே. அப்படிங்கும்போது அவனுக்கு ரெஸ்பெக்ட் தான் கொடுக்க முடியும். அண்ட் சார் ராகுல் வந்து ஆக்டிங்கில் ரொம்ப பேஷனட்டாக இருந்த பையன். நீங்கள் பேசின விஷயங்கள்லாம் பற்றி நம்ம கேட்கும்போது அவர் அந்த இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு வரோன்னு உங்களுக்கு தோணுதா? ஐ மீன் அந்த ஷார்ட் டேர்ம் ஃபேமுக்கு வந்து அவர் அடிக்ட் ஆகிட்டு வரோம் உங்களுக்கு அப்படின்னு தோணுதா? நம்ம டான்ஸராக இருந்தால் ஒரு ஷூ போட்டு ட்ராக் போட்டு ஒரு இதில் மூவ் பண்ணால் பீப்புள் வில் அப்ரிஷியேட். நானும் கற்றுக்கிட்டேன். அப்போது ஒரு 2 சாங் 3 சாங் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நான் வந்து கற்றுக்கிட்டேன்னு நினச்சிட்டு யூ வில் டீச் சம் அதர்ஸ். அப்படிங்கும்போது அந்த நாலேஜ் எவ்வளோ அரைகுறையாக போய் அங்கே ரீச் ஆகுது. எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் வந்து அந்த ஃபேமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு அனுபவம் வேணும். மைண்டு வந்து சைக்காலஜிக்கலாக நம்மளுக்கு யோசிச்சே தானே இருக்கும். கொஞ்ச நாள் நம்மளுக்கு அந்த வீடியோ போட்டே இருக்காரு, நல்ல லைக்ஸ் வந்துட்டே இருக்கு. திடீர்னு ஒரு வீடியோ போட்டு லோ ஆகிடுவார். அந்த வீடியோ நல்லா போனால் லோ ஆகிடுவார். அப்படி லோ ஆனார்னா அவர் வந்து ராகுல் வந்து ஹீ நெவர் லைக் அ பாசிட்டிவ் பர்சன். அவன் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டு என்ன யோசிப்போம்ல, ஏன் வரல, எப்படி பண்ணல, எதுனால லைக் வரல, இப்படி போட்டால் வரல, அப்படி போட்டால் இதெல்லாம் பண்ணி தானே போட்டிருப்பாரு. ஸோ அப்ஸ்ட்ரக்கிளோட தானே ஒரு விஷயமும் பண்ணுறாரு. அது ஒரு ரீச் தானே தவிர இத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்காரே தவிர அவர் என்ன பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குல்ல. அவ்வளோ டேலண்ட் எல்லாமே இருக்கு. அது எதுக்கு ஸ்பீடாக போகணும் வண்டியில்? அந்த ஒரு சின்ன கோவம் இருக்கு. ஈவன் வித்தவுட் ஹெல்மெட்டு வி ஹாவ் டு சேஃப் இல்லை. இப்போ ஒரு பண்ணும்போது ஒரு பைக் இருக்குது, எல்லாம் இருக்குது, எவ்வளோ ஆசைகள் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும்ல. ஒரு ஹெல்மெட்டாவது போட்டிருந்தா மேபி இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகியாவது வந்திருப்பானே அப்படின்ற ஒரு கோவம் இருக்குது. இல்லை அந்த சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஷிப்பாவது சொல்லியிருக்கணும், இவ்வளோ ஸ்பீடாக போகாத. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஓகே, எல்லாருக்குமே அது இருக்கிறது தான். யாருமே வந்து கரெக்டாக ஒரு லைஃப் வாழ முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறாங்களே, இப்போ ஏதோ ஒன்று இடிக்குது, சரி ஓகே நம்ம கொஞ்சம் கம்மியாக, அது சேஞ்சஸ் இருக்குல்ல. அப்போ சுற்றி இருக்கவங்க அதை பண்ணியிருக்கணும்ல. டேய் வண்டியில் பார்த்துப்போ, ஹெல்மெட்டு போட்டுப்போ. இதை சொல்லாத ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன ஃப்ரெண்ட் சர்க்கிள், என்ன சர்க்கிள்? இப்போ நீங்கள் வந்து இல்லாதப்போ பிடிச்சி அழுது போயிட்டியடா, அது பண்ணிட்டேன். இருக்கிறப்ப ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? எனக்கு தெரியல, மேபி சொல்லியிருக்கலாம். அதே மீறி அவர் கேட்காம இருந்திருக்கலாம். எங்களை ஏன் தப்பு சொல்கிறீங்கன்னு வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஐ நெவர் கேர் அபவுட். சொல்லலைன்னா யூ ஃபீல் கில்ட்டி இல்லை. நீங்கள் கில்ட்டியாக தான் இருக்கணும். கில்ட்டியாகவே இருங்க. அட்லீஸ்ட் அடுத்தவனுக்காவது அதை சொல்லுங்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஷிப் மஸ்ட் பி. ஏன்னா எனக்கே 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன், கூட இருந்த ஃப்ரெண்டே என்னை ஏமாச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ராகுல வந்து அந்த பையனை வந்து நீங்கள் சீரியஸாக ஒரு பேட்டி கேட்டிங்கன்னா he can't able to do comedy. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது மைக் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது he will be in the serious mode always. சீரியஸாகவும் சின்சியராக பதில் பேசணும். இல்லை இதுதான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், நான் இவ்வளோ அப்படி தான் இருக்கே தவிர தட் கை நாட் அட் ஆல் காமெடி. எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப சீரியஸான பையன். ரீச்சுக்கு மட்டுமே தானே இன்ஸ்டாகிராமில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ரீச், ப்ரொமோஷன்ஸு, காசு இந்த மாதிரி தான் இருக்கே தவிர எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறது ரொம்ப கம்மி. இல்லைன்னு சொல்ல முடியாது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ ஐ வெரி ஃபீல் பேட் அபவுட் திஸ் ஹேப்பன். அவனுக்கு இது நடந்திருக்கவே கூடாது சார். ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் நம்ம ராகுல மட்டுமே குறை சொல்லி ப்ரோஜனம் இல்லை தானே. இன்னைக்கு ஒரு படத்தோட காஸ்டிங்காக இருக்கட்டும், ஒரு சாங்கோட காஸ்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஆத்மா சாந்தி அடைமான்னு கூட தெரியலையே. ஒரு 70,000 பேர் இத்தனை பேர் இருக்காங்க, அவனுக்கு நம்ம இறந்தா இத்தனை பேர் வருவாங்கன்றது கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்குமானு தெரியாது. பட் போன எல்லாருக்குமே அவனை இவ்வளோ பேர் அவனை பார்க்கணும், அந்த பையனை இவ்வளோ நிறையா நல்ல விஷயம் பண்ணியிருக்கான். லைக் எப்படின்னா சிரிக்க வச்சதா இருக்கட்டும், அவன் வீடியோ ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்திருக்கான். பட் அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு என்ன, அதுதான் ரிசல்ட். அதுக்கு என்ன இன்ஸ்டாகிராம் என்ன கொடுத்துச்சு, மக்கள் என்ன கொடுத்தாங்க, இல்லை இந்த சொசைட்டி என்ன கொடுத்துச்சு, இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவனுக்கு என்ன கொடுத்துச்சு, அவன் ஆசைப்படுறது ஒரு ஆக்டர் ஆகணும், இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அப்போ அந்த சினி ஃபீல்டு என்ன கொடுத்துச்சு? எதுவுமே. இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. எண்ட் ஆஃப் த டே அவன் வெறும் என்டர்டெய்னராக போயிட்டான்ல. சார் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னீங்க, போன வாரம் கூட ராகுல் கால் பண்ணாரு, பட் நான் அதை எடுக்க முடியல. ஸோ அந்த கால் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கில்ட்டினஸ் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா அந்த கால் பிக் பண்ணியிருந்தா அவர் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கலாம். அந்த கால் எடுக்க முடியலையேன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி இருக்கா? இருந்துச்சு, கண்டிப்பாக இருக்கும். என்னன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக நடக்குதுல்ல,
மேபி அவன் யார்கிட்டயா ஷேர், அவன் ஒரு சில பேர்கிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்கான் பிக் திங்ஸ். அது எனக்கு தெரிஞ்சு நான், மற்ற யாரும் என்னன்னு தெரியல, இருக்கலாம் நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி எதுவும் எனக்கு கால் பண்ணி ஆனால் இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குண்ணா, இல்லை ஃபேமிலியில் இந்த மாதிரி பிரச்சனைனா இதை எப்படி நான் ஷார்ட் அவுட் பண்ணுறது, அப்படி அந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்கு கேட்டிருப்பானோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம பேசினதுக்கப்புறம் மேபி அதை ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்திருப்பானோ, அப்படி இருந்திருந்தா வேற எதுவும் நடந்திருக்கு. இப்படிலாம் நம்மளுக்கு யோசிக்க தோணுச்சு. ஒரு பக்கம் எனக்கு என்ன சொல்கிறது, அதுதான் நான் அதை பார்க்கவே முடியல. அவன் பேஜை நான் போய் இன்னும் பார்க்கல. ஐ கேன் பிலீவ் தட் சார் இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சாப்பாடு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்திருக்காரு, சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலுமே நிறைய பேர் ஃபேக்கான நியூஸ் போடுறது, அவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்காருப்பா, இந்த மாதிரி இன்னும் சொல்ல முடியாத காரணங்கள்லாம் நிறைய இருக்கு. அவர் ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் எடுத்துட்டு வந்து பேசுறது, அவருக்கு மிஸ்ஸஸ்க்கு சண்டை, இந்த மாதிரிலாம் இது தேவையில்லாத இது. ஹீஸ் அப்படியே அவருக்கு வந்து மேபி ஹி வில் ட்ரிங்க், மேபி வில் ஃபைட் வித் ரிலேஷன்ஷிப்பு, இல்லை வந்து பேரண்ட்ஸு ஃபேமிலி பிரச்சனை எதாக இருந்தாலும் அது அவரோட ப்ரொஃபஷனல், அது அவரோட பர்சனல். அதை வந்து நம்ம அது இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்றது இல்லை. வாட் எவர் இட் இஸ், நவ் ஹி இஸ் நோ மோர், அவ்வளோதான். நிறைய பேரை பண்ணியிருக்காரு, ஆத்மா சாந்தி அடையணும்னு ப்ரே பண்ணிக்கிறத தவிர வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசுறது வந்து முட்டாள்தனமான விஷயம் தான் சொல்லுவேன். முட்டாள்தனமான விஷயம். நீ அவனை குடிக்காரன், குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இப்படி போயிட்டான் அப்படின்றவன் நீயும் குடிச்சிட்டு தான் இருப்ப, நீயும் அதை பண்ணியிருப்ப. ஸோ வேற இந்த மாதிரி அது உண்மையோ பொய்யோ அதை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் குட் ஹியூமனிட்டி அண்ட் டீசென்சி. அதுதான் குட் ப்ரேவாக இருக்கும். நம்ம அந்த பையனுக்கு ஓகே ஒரு டேலண்ட், வாட் எவர் இட் இஸ், எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ பேர் ரசிச்சிருக்காங்க அவனை, இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான். அது கொஞ்சமாக பண்ணல, நிறையா பண்ணலனாலும் அவனால் முடிஞ்ச அளவு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். இதுதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சாவது ஒன்று பண்ணியிருக்கான். இப்போ நிறைய பேர் அதை பண்ணுவாங்க என்னன்னு தெரில. ஸோ அவனுக்கு வந்து ஒரு இன்ச்சு நல்லா இருந்தால் 4 பேருக்கு நல்லது பண்ணுன்ற தாட் இருக்கிற பையன் தானே. அது போதாதா? அவன் குடிச்சா என்ன, சண்டை போட்டா என்ன, ரிலேஷன்ஷிப்பில் அவர் கூட இருந்தா என்ன, அதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஓன் பர்சனலான விஷயம். அதெல்லாம் வச்சு பேசணும்னு அவசியமே இல்லை. அண்ட் சார் இவ்வளோ நாட்களாக நீங்கள் உங்களுக்கு ராகுலை தெரியும், நான் நிறைய காம்படிஷன் போயிருப்பீங்க, ஒரு பெரிய ஜேர்னி உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கும் ராகுலுக்கும் இருந்த ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியுமா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஓகே. அவன் என்கிட்ட அன்வான்டாக திட்டு வாங்கினதில்லை. ஓகே. ஹீஸ் ரியலி அந்த அவன் டான்ஸில் வந்து அவனோட ஒர்க் அவுட்ஸோ அவன் வந்து நான் ஜஸ்ட் லாட் ஆஃப் அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்கேனே தவிர அவனை வந்து, ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஜாலியாக இருக்க முடியாது. ஒன்று, இன்னொன்று ஜாலியாக இருக்கிற ரொம்ப கனெக்ட் ஆகிற அளவுக்கு அவன் கிளாஸஸில் இல்லை. ஏன்னா கொஞ்ச நாள் அவன் வந்தான், ஃபேமிலி இஷ்யூ, அவங்க அப்பா இதாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுன்னா அப்படின்னு போனான். அப்புறம் அப்பப்போ வந்தான், அதுக்கப்புறம் வரல. அப்போ திட்ட தான் செஞ்சேன், ஏன் ஒழுங்காக ப்ராக்டிஸ் வர மாட்டேங்கிற என்ன அப்படின்னா. அப்புறம் வேறு ரூட்டை எடுத்து போயிட்டு இருந்தான். வி ஜஸ்ட் ஸ்டாப். ஓகே. அப்புறம் ஏதாவது இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு தான் வருவான், ஷேர் பண்ணுறதுக்கு வருவான். நான் வந்து சரிடா ஓகே இதை பண்ணு, இதை பண்ணாத, அதை யோசிச்சு பண்ணு, இந்த மாதிரி தான் பேசியிருக்கேன். தெர் இஸ் நோ ஃபன் மூமெண்ட் இன் பிட்வீன். ஏன்னா நான் அவனை சீரியஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சின்ன பையன், ஏன்னா எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஒரு அப்பா அம்மாவோட அழகாக ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு அட்மிஷன் போட்ட பையன் அவன். அதுக்கப்புறம் அவனுக்கு நடந்த விஷயங்கள்லாம் வந்து அப்பா இல்லை, அப்புறம் அப்பா வந்து இப்படி இன்னொருத்தர்கிட்ட போயிட்டாங்க, அதுவே பெரிய பெயினாக இருக்கும். சரி என்ன பண்ண போறடா, சரி ஃப்ரீயாக விட்றான்னு சொல்லுவோம். ஆனால் அது மீறி அவன் வந்து ஒரு சைடில் அவனோட கெரியரை ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டு தான் இருக்கான். ஓகே. அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக சொன்னேன், பி வெரி கேர்ஃபுல் வித் ரிலேஷன்ஷிப். நீ ஒன்று சூஸ் பண்ணுறன்னா ரொம்ப சூனாக சூஸ் பண்ண மாதிரி ஐ ஃபீல். ஏன் இவ்வளோ சீக்கிரம் நீ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கல்யாணமோ, ஏன் டைம், வி ஹேவ் அ டைம், பொறுமையாக நம்ம பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ ஒன்று போயிட்டுருக்கோம், நீ சின்ன பையன், உனக்கு ஃபேம் அதிகமாக இருக்குது, நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியது இருக்கும், ஆன்சர் சொல்ல வேண்டியது இருக்கும், அது தப்பாக பொசிவாக வந்து கன்வே ஆகும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். ஸோ அது பண்ணும்போது பண்ணலாமே அப்படின்னு நான் ஒரு டைம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டு நல்லா தான் இருந்தான், சரி ஓகே தான். அதுக்கப்புறம் என்ன கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததே ஒரு இதாக இருந்தது. மற்றபடி ஃபன் மூமெண்ட்டு ஒன்றும் இல்லை, அப்ரிஷியேஷன் மூமெண்ட்டு தான் நிறையா இருந்திருக்கு அவனை பற்றி. நான் அவனை ஃபன்னாகவே பார்க்க முடியாது, ஏன்னா அவன் ஸ்டோரி லைன் அப்படி. ஓகே. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், அவன் கரெக்டாக இருக்கானா, நல்லா வந்துட்டு இருக்கானா இப்படின்னு மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் தவிர அவங்ககிட்ட ஜாலியாக அந்த மாதிரி விளாண்டதில்லை. பட் அதர் தென் பசங்க கிட்டலாம் இஸ் வெரி ஃபன்னி, ஜாலியாக டான்ஸஸ் கூட ஜாலியாக இருப்பான், நல்லா வச்சுப்பான், உடம்ப நல்லா வச்சுப்பான். தெர் இஸ் நோ ஸ்மெல், அவங்ககிட்ட ஒரு வேர்ம ஸ்மெல்லோ அப்படி இருக்காது. பார்க்கவே ஒரு எனர்ஜியாக பாசிட்டிவாக இருக்கும். ஆமாம், நிறைய நல்ல விஷயம்லாம் இருந்தது.
ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், யூ சூஸ் வெரி யூனிக். அவனுக்கு எல்லாமே சூட் ஆகும். இஸ் வெரி பர்சனாலிட்டி ஆல்சோ. நல்ல பர்சனாலிட்டி. அதுதான் சொல்லணும், நல்ல பர்சனாலிட்டி, நல்ல பையன், நல்ல ஹைட்டு. ஒரு சிரிச்சானா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். வென் ஈ லாஃப் இல்லை நான் அப்படின்னு சொல்லி சிரிக்கும்போது ஒரு குழந்தை மாதிரி இருப்பான். அதுவே மாறல, அந்த குழந்தைத்துவமே மாறல அவனுக்கு ஆக்சுவலா. ஆனா அவனோட மைண்ட் செட் ஃபுல்லா மெச்சூர் ஆகி ஃபேமிலி பர்டன், அவன் சர்வைவல் இதெல்லாம் ஆகி அவன் மைண்ட் வந்து ரொம்ப மெச்சூர் ஆனிச்சே தவிர அவன் வந்து பிளே லைக் அ கிட். அவன் சிரிச்சாவே குழந்தை மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அவனோட ரீல்ஸ் ஓப்பனாக சொல்ல போனோன்னா பிடிக்காம தான் பார்ப்பேன். நீ ஏன்டா இதை பண்ற, நீ வேற பண்ணலாம்டா, நீ இது கிடையாதுடா அப்படின்ற. நீ இது இல்லடா, ஏன்னா இது ஓப்பன் தானே. நான் என்ன சொல்றேனோ அதை சொல்றாங்க. ஏன்னா அவன் நல்லா பண்ணா நல்லா பண்ணுன்னு சொல்லல, அதை நல்லா பண்ணி தான் நிறைய வந்திருக்கான். ஆனா 3 நல்லது, ஒரு 3 விஷயம் 3மே நல்லா பண்றான். ஆனா நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச பையன் பர்டிகுலரா ஒன்று இருக்கும்ல, நீ ஏன்டா இதை பண்ற, இதை நல்லா பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு அவங்ககிட்ட. மற்றபடி ஈவன் தான் ஐ ஜஸ்ட் அப்ரிஷியேட். நான் கமெண்ட்லாம் சிலதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா பண்ணியிருப்பேன். அந்த தலையாட்டிலாம் ஒரு பையன் பண்ணுவாங்க, லாஸ்ட்டாக தான் பண்ண. அதுக்கு முன்னாடி நான் தான் அதை போட்டிருந்தேன், ஹவு மெனி கவுண்ட்ஸ் 15 கவுண்ட்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு. என் ப்ரொஃபைல் ஃபாலோவில் இருக்கனால என்ன அதை பார்த்துருக்கான். பார்த்துட்டு அவன் அதை பண்ணி போட்டான் ராகு. அதை பண்ணி போட்டவொடனே அந்த பையன் ஃபேமஸ் ஆகிட்டான். அந்த ஒரிஜினல் தலையாட்டுற பையன் ஃபேமஸ் ஆகிட்டான். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க பார்த்த ராகுல் மாதிரியே சென்னை முழுக்க நிறைய ராகுல் இருக்காங்க, தமிழ்நாடு இந்தியா முழுக்க நிறைய ராகுல் இருக்காங்க. வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சிட மாட்டோமா, சினிமாவில் ஜெயிச்சிட மாட்டோமா, இந்த மாதிரி பெரிய ஆம்பிஷனோட நிறைய ராகுல் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? ஏன்னா நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில் நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ராகுல் குட்டி மாதிரி நீங்கள் ஃபேமாக இருங்க, இல்லை நல்லது பண்ணுங்க, வாட் எவர் அது நீங்கள் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நல்லா நிதானமாக போங்க. லைஃப் நிறைய இருக்குது. லைஃப் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு எதுக்கு, நம்ம பிறந்ததுக்கு எதுக்கு, சாவறதுக்கு தான். ஆனால் அதுக்கு இடையில எப்படி வாழணுன்றது தானே பேட்டர்ன். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நம்மளை மெருகேற்றிக்கோங்க. அதாவது டேலண்ட் அப்கிரேட் பண்ணிகிட்டே போங்க. நல்லது பண்ணணும், ரீச் ஆகணும். ரீச்சஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் லைஃப் வந்து ஈஸியாக கிடைக்காது. இதெல்லாம் கோமாளியை பார்க்கக்கூடாது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து நல்லா சந்தோஷப்படுத்தினா எல்லாத்தையும். ஆனால் கோமாளியாக பார்த்தவங்க எத்தனை பேர் பார்த்துருப்பாங்களா? கண்டிப்பாக. எனக்கு தான் தெரியும், ஹி இஸ் நாட் அ காமெடியன். கண்டிப்பாக அவருக்குள்ள ஒரு இன்டென்ஸான ஆக்டர். ஆமாம், அவனை காமெடியனாக தான் பார்த்துருப்பாங்க. 70,000 பேருமே அவனை வந்து நல்லா காமெடி பண்ணுவார், நல்லா சரி, இப்படி தானே பார்த்துருக்காங்க. அஸ் அ பிரதர் நான் சொல்கிறேன், ஹி இஸ் நாட் அ காமெடியன் இன் ஹிஸ் லைஃப். அவன் வந்து அவன் லைஃப்பை வந்து அந்த வயசுலேயே அவன் ஃபேமிலிக்காக பண்ணி இது பண்ணி இஸ் நாட் அட் ஆல் காமெடி. அப்போ 70,000 பேர் தப்பு. நீங்கள் அவன் ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாருமே அந்த 70,000 பேர் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்களோ எல்லாம் வேண்டிக்கோங்க. நாளைக்கு இது மாதிரி இன்னொரு பையனுக்கு நடக்கக்கூடாதுன்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கள். ஒருத்தன் ஃபேமில் இருக்கான், நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கான்னா அஸ் அ ஃப்ரெண்டு தான் சொல்லணும், இதை பண்ணு, இதை பண்ணாத, எதெல்லாம் வந்து கம்மி பண்ணணுமோ அதை பண்ண வைக்கணும், எதெல்லாம் கெட்ட பழக்கமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணு. அதுதான் உண்மையாக ஒருத்தனை தூக்கி நிறுத்தி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதுவே தவிர கூட மட்டும் 10 பேர் இருக்கிறது கிடையாது. போனால் கூட 10 பேர் போகிறது கிடையாது. அவன் இது பண்ணும்போது கூட இல்லைன்னாலும் டேய் என்ன வண்டி ஏன் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுற அப்படி பேசுங்க. அதெல்லாம் இல்லை. இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுனாங்க, 20 நிமிஷம் எனக்கு பேசுவான். ஆனால் இப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பசங்க இல்லையோ, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பே என்னன்னு தெரியாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்காங்களோன்னு எனக்கு புரியல. கூட இருந்தால் ஓகே சப்போர்ட்டு, அது இல்லை சப்போர்ட். ஒருத்தன் நல்லா வர்றான்னா அவன் எது பண்ணக்கூடாதுன்ற விஷயம் ஒன்று இருக்கும்ல ஜென்ரலாக, அது பண்ணக்கூடாது, அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. வண்டி ஸ்பீடாக ஓட்டுறதையோ இல்லை ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறதுலையோ அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணவே கூடாது. எனக்கு என்னென்னா ஒரு நாட் ஈவன் ஏன் ஒரு ஹெல்மெட்டு எப்பயுமே போட்டுலாம் பார்த்துருக்கேன் ஃபோட்டோஸில், அன்னைக்குன்னு பார்த்து ஏன் ஹெல்மெட் அவன் போடல, அது என்னால் இன்னுமே ஐ ஜஸ்ட் நெவர் பிலீவ் நோ மோர்ன்றதை ஐ நெவர் அக்செப்ட். என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மேபி லேட்டராக தோணுச்சுன்னா டெஃபினெட்லி ஐ வில் கோ அண்ட் அவங்க எங்கே இது பண்ணியிருக்காங்க மரியாதை பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க போயிட்டு பண்ணிட்டு வருவேன். ஏன்னா எனக்கு வந்து உடனே போய் அப்படி தோணவே இல்லை. ஏன்னா ஸ்டில் ஐ நெவர் பிலீவ் லைக் இன்னும் அந்த ப்ராசஸே. ஆமாம், நான் வந்து அவன் செத்துட்ட மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. அதனால நான்
அது மீறி நான் போய் பார்க்கறது ஃபேமிலியை ஒன்று ஆறுதல் சொல்கிறதுக்கோ இல்லை பசங்க அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ எனக்கு தைரியமும் இல்லை. அவங்க ஃபேமிலிகிட்ட பேசுனீங்களா சார்? இல்லை, அவங்க ஃபேமிலிகிட்ட நான் அவ்வளோவா டச்சில் இல்லை. அவங்க அம்மா கிட்டலாம் நான் பேசினது இல்லை. ஆனால் என்னை பற்றி தான் சொல்லியிருப்பான் ஃபுல்லாக. அவங்க அம்மாவுக்கு என்ன தெரியும், ஆனால் அவங்க தானே விட்டாங்க. நான் நிறையா ஃபோனில் அந்த டைமில் பேசியிருக்கேன். இப்படி இருக்க சொல்லுங்கம்மா, இப்படி பார்த்துக்க சொல்லுங்கள், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்படிலாம் ஏதோ ஒரு டைம் பேசியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே சார், ராகுல் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ நான் உங்களை சந்திக்கிறேன்.